வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டிலையே தர்பூசணி குச்சி ஐஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கடையில் போயிட்டு நம்ம வாங்கும் பொழுது ஃப்ளேவருக்காக எசன்ஸும் கலர் பொடியும் தான் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமான முறையில் தர்பூசணி பழத்தில் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தியே ரொம்ப சிம்பிளாக டீ குடிக்கிற டம்ளர்லேயே நம்ம குச்சி ஐஸ் செய்ய போகிறோம். தர்பூசணி பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இனிப்புக்காக நான் பனங்கற்கண்டு சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அல்லது வெள்ளை சக்கரை தான் எங்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வெள்ளை சக்கரையே சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே மிக்ஸ் பண்ணல, அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். வேற எந்த இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணல. நம்ம தர்பூசணியும் பனங்கற்கண்டும் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் செய்கிற மோல்டு அல்லது குல்ஃபி மோல்டு இருந்ததுன்னா கூட அதில் நீங்கள் ஊற்றி செட் பண்ணிக்கலாம். நம்ம சாதாரணமாக வீட்டில் டீ குடிக்கிற டம்ளர் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க ஜூஸை சேர்த்துக்கலாம். நம்ம கடையில் போயிட்டு காசு கொடுத்து வாங்குறதுக்கு வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான முறையில் செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நாமளும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் ஷீட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்படி கவர் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். இந்த பிளாஸ்டிக் ஷீட்டோட சென்டரில் சிசர் இல்லைன்னா கத்தி யூஸ் பண்ணி சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இதில் இந்த மாதிரி ஒரு ஐஸ் குச்சியை வச்சிடலாம். நம்ம மற்ற பழத்துலையும் இதே போலயே ஐஸ் செய்யலாம். முலாம்பழம், கிருணிப்பழம், மாம்பழம் இதுலையும் நம்ம இது போல் ஐஸ் செஞ்சோம் அப்படின்னா அந்த வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 3 டம்ளரையும் அதே போலயே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 8 மணி நேரம் கழித்து ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். இந்த ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வெளியே வரதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் தண்ணியில் ஒரு 5 செகண்ட் வச்சுருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடும். தர்பூசணி குச்சி ஐஸ் வீட்டிலையே ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. நிச்சயமாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.